வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு ரொம்பவே ஆழமான கருத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நின் செயல். அதாவது நாம செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தெய்வீக சக்தி என்னங்கறத பத்தி தான் இது. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருமே நம்மளையே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம். நாம செய்யற செயல்களுக்கு உண்மையில யாரு பொறுப்பு? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியும். ஆனா இதுக்கான பதில் நம்ம வாழ்க்கைய பார்க்கற பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சுவாமி சித்பவானந்தர் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மளோட செயல்கள் உட்பட இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே அந்த ஒரே இறைவனோட செயல்தான். இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான். இந்த வரிய கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிரபஞ்சத்தில் நிகழ்வதெல்லாம் இறைவா நின் செயல். அதாவது நம்ம செய்யறது, உலகத்துல நடக்கிறது, இயற்கையில நடக்கிறது, எதுவா இருந்தாலும் அதுக்கெல்லாம் உரிமை அந்த இறைவனுக்கு மட்டும்தான். எல்லாமே அவனுடைய செயல்கள்தான் அப்படின்னு இந்த தத்துவம் சொல்லுது. ஆனா நம்ம மனசு எப்படி யோசிக்கும்? நான் தான் இதை செஞ்சேன், இது என்னோட சாதனை அப்படின்னு தானே நினைக்கிறோம். கரெக்டா? இந்த என் செயல் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இந்த தத்துவம் ஒரு மாயை, ஒரு இல்லூஷன்னு சொல்லுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே வருது. நின் செயல் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட யதார்த்தம், அதாவது ரியாலிட்டி. ஆனா என் செயல் அப்படிங்கிறது நம்ம அகங்காரம் உருவாக்குற ஒரு பொய் தோற்றம், ஒரு மாயை. நாம எப்போ ஒரு விஷயத்துக்கு இது என்னாலதான் நடந்ததுன்னு உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறோமோ அப்பவே இந்த மாயைக்குள்ள நாம சிக்கிக்கிறோம். சரி, இந்த மாதிரி நான் செஞ்சேன்னு நினைக்கிறதுனால என்ன ஆகும்? அதுதான் பந்தபாசம். சிம்பிளா சொல்லணும்னா, நான் செஞ்சேன்னு உரிமை கொண்டாடும்போது அதோட வெற்றி தோல்வியோட நம்மள நாமே கட்டிக்கிறோம். வெற்றி வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம், தோல்வி வந்தா உடைஞ்சு போறோம். இதுதான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம். ஓகே, இந்த கருத்து சிலருக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். எல்லா அவ செயல்னா அப்போ நான் எதுக்குன்னு தோணலாம். இதை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு சுவாமி சித்பவானந்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றார். அது என்னன்னு பாப்போமா? உதாரணத்துக்கு கரண்ட் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி அது ஒரே ஒரு சக்தி தான் இல்லையா? ஆனா அது செய்யற வேலைகள் எத்தனையோ. இதுதான் இந்த உதாரணத்தோட ஆரம்பம். இப்ப பாருங்க, ஒரே கரண்ட் தான் ஒரு ஃபேனை சுத்த வைக்குது, ஒரு பல்பை எரிய வைக்குது, ஸ்பீக்கர்ல சத்தம் வர வைக்குது, அடுப்ப சூடு பண்ணுது. இங்க சக்தி ஒண்ணுதான். ஆனா அதோட வெளிப்பாடு, அதோட செயல் பலவிதமா இருக்கு. செயல்கள் வேற வேற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த சக்தி ஒண்ணுதான். கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரே ஒரு தெய்வீக சக்தி தான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாத்தையும் இயக்குது. அப்படி இருக்கும்போது நான் தான் இதை செஞ்சேன்னு நாம நினைக்கிறது, ஒரு பல்பு நான் தான் எரியறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற மாதிரி தான். அது எவ்ளோ அபத்தமா இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஆழமான கருத்தை இன்னும் அழகா புரிய வைக்க நம்ம சித்தர் தாயுமானவர் சொன்ன ஒரு வரியை இங்க பார்க்க போறோம். இது இந்த மொத்த கான்செப்டையும் ஒரே வரியில விளக்கிடும். தாயுமானவர் இந்த உண்மையை எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. இது வெறும் ஒரு பாட்டு இல்ல, ஒரு பெரிய தத்துவத்தோட தெளிவான ஆதாரம். பார்க்கின் அண்டபிண்ட பரப்பனைத்தும் நின் செயலே, யார்க்கும் செயலிலேயே ஐயா பராபரமே. அடடா, என்ன ஒரு வரி! அதாவது நல்லா உத்து பார்த்தா இந்த பெரிய பிரபஞ்சத்திலிருந்து நம்ம சின்ன உடம்பு வரைக்கும் நடக்கிற எல்லாமே உன்னோட செயல்தான். இங்க யாருக்குமே தனியா ஒரு செயல் கிடையாது இறைவா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவோ ஆழமான ஒரு உண்மை இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க தத்துவ ரீதியா நல்லா தான் இருக்கு. ஆனா நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்க்கு இது எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் அவன் செயல்னா அப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. எல்லாம் கடவுளோட செயல்னா அப்போ நம்ம பங்கு என்ன? நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கு நாம காரணம் இல்லையா? இந்த யோசனை நம்மள எங்க கொண்டு போய்விடும்? பாருங்க, இது நம்மள ஒரு புதுவிதமா யோசிக்க வைக்குது. நாம ஒரு செயலை செய்யறவங்கல்ல, அந்த செயல் நம்ம மூலமா நடக்கிறதுக்கு ஒரு கருவி மட்டும்தான். நான் செய்யறேன் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு ஒரு சக்தியா மூலமா செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். அப்போ இதோட நோக்கம் என்னன்னா, செயலோட முடிவுல பற்று வைக்காம நம்ம கடமையை மட்டும் செஞ்சுட்டு போறதுதான். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் இது என்னோடதுன்னு நினைக்காம இது ஏன் மூலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில, உங்க மனநிலையில என்ன ஒரு பெரிய மாற்றம் வரும்? யோசிச்சு பாருங்க.